நகரம் வாய்ஸ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கு பத்திரிகையாளர் சேகுவர ஜெய்சங்கர் அவர்கள் சந்தித்து சீமான் அவர்களுக்கும் அண்ணாமலை அவர்களுக்கும் ஒரு சவால் போட்டி நடந்துட்டு இருக்கு. அது குறித்து பேச போறோம். சரவணன் சார் வணக்கம் சார். வணக்கம். சீமான் கடந்த 2 நாளைக்கு முன்னாடி சொல்லியிருந்தாரு, பாஜக விட நான் அதிக ஓட்டு வாங்கினா கட்சியை கலைச்சிருவேன் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாரு. அதுக்கு இன்னைக்கு அண்ணாமலை ரிப்ளை கொடுத்துருக்காருன்னா, எங்களை விட நாங்க வாங்குற ஓட்டை விட 50% கம்மியா வாங்க முடியுமா அப்படின்னு சொல்லி நேரடியா அண்ணாமலை அவர்கள் சீமானுக்கு சவால் விடுறாரு. இந்த சவால் போட்டிகளை எப்படி பாக்குறீங்க? அண்ணாமலை சவால் விட்டுறது சரியா, சீமான் சவால் விட்டுறது சரியா? சீமான் சவால் சரியா புரிஞ்சுக்கணும். இங்க ஒரு குழப்பம் இருக்கு. அண்ணாமலை தெளிவா குழம்பி போயிருக்காருன்னு நல்லா தெரியுது. தெளிவா குழம்பி போயிருக்காரு. சீமான் அவர்கள் சொல்லக்கூடியது தனித்து இண்டிவிஜுவலா என்னை விட அதிகமாக நீ ஓட்டு வாங்கி காட்டிட்டு சொல்றேன். அது இந்த தேர்தல் கிடையாது. இந்த தேர்தலில் நீங்க தனித்தே போட்டி இடலை. முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். சீமான் அவர்கள் சொல்லக்கூடியது கேட்டா, பிஜேபி தனித்து என்னோட வாக்குகள் அதிகமாக வாங்கிட்டா நான் கட்சியை கழிச்சிட்டாங்கிறார். அண்ணாமலை அந்த ரிடக்ஷன்லாம் கொடுக்குறாருல, இந்த புட வியாபாரி மாதிரி இந்த வீதிகளில் பார்த்தீங்கன்னா அந்த புட வியாபாரம் பண்ணிட்டு போவோம். இவ்வளோ தள்ளுபடி சொல்லிட்டு வியாபாரி தானே, அதனால 50%, 30% சொல்லி ஒரு வியாபாரம். நான் என்ன சொல்றேன்னா, நீங்க முதல்ல நோட்டாக்கிட்டே தோக்குற கட்சி தானே. ரெண்டாவது நீங்க எச்சரிக்கை ஒரு வார்த்தையை பயன்படுத்துறீங்க. என்னன்னா, அண்ணாமலை சொல்றேன், திராவிட கட்சிகளை எதிர்த்து நாங்கன்னு சொல்றீங்க. நாங்கன்னு சொன்னா உங்களை நீங்க மரியாதையா சொல்ற மாதிரி பொருளாயிடும், கூட்டணி கட்சியில சொல்றதாவும் ஆயிடும். நாங்கன்னு தான் நீங்க சொல்றீங்க. 19 தொகுதியில நாங்க போட்டிடுறோம். தனித்து போட்டிடுறீங்களா? 19 தொகுதியில பிஜேபி தனித்து போட்டிடுறா. அவர் என்ன சொல்றாருன்னா, 19 தொகுதியில நாங்க பிஜேபி சின்னத்துல நிக்கட்டும் சார். தனித்து போட்டிடுறீங்களா? பிஜேபி தனித்து போட்டிடுதா? அந்த இடத்துல நீங்க சொல்லலாம். என்னன்னு கேட்டா, நீங்க சேலஞ்ச் சவால் கொடுத்தீங்க. சவால் கொடுத்தது சவாலை சரியா புரிஞ்சுக்கல. எப்படிதான் இந்த ஐபிஎஸ் பாஸ் பண்ணாரு. சீமான் ஆங்கிலத்திலையும் சொல்றாரு. ஏன்னா இங்க நிறைய ஆங்கிலோ இந்தியன்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. அண்ணாமலை ஆங்கிலோ இந்தியன் நான் சொல்லலை, நீங்க அப்படி புரிஞ்சுக்க போறீங்க. நிறைய ஆங்கிலோ இந்தியன்லாம் இருக்கிறதுனால தமிழை சொன்னா புரியாது, ஆங்கிலத்தை சொல்றாரு. இண்டிவிஜுவல்னு சொல்றாரு. இண்டிவிஜுவல் தனித்து. பிஜேபி தனித்து போட்டிடுதா? பிஜேபி தனித்து போட்டியிட்டால் என்னை விட வாக்குகள் அதிகமான நான் அவர் கட்சியை கழிச்சு போறேன்னு சொல்றாரு. அது அப்படியே இருக்குது, அது எதுவும் மாற்றம் இல்லை. ஆனா இப்போ பாத்தீங்கன்னா இவர் சொல்றது, திராவிட கட்சிகளை எதிர்த்து நாங்க போட்டியிடுற 19 கட்சியில பிஜேபி தனித்து போட்டிடுதான்னு கேட்கிறேன் நான். இல்ல அப்ப இதுக்கு முன்னாடி நீங்க வாக்கு எவ்வளவு வாங்கியிருக்கீங்கன்னா, நீங்க எல்லாம் நோட்டா கிட்ட தோத்த கட்சி தானே. இப்ப பாட்டாளி மக்கள் கட்சி ராமதாஸ் டாக்டர் ஐயாவோட காலை நக்கி நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பெரிய வட மாவட்டங்கள் இருக்க வலுவான கட்சி, ஒரு கட்சியை நீங்க சேர்த்துக்கிட்டீங்க. தென் மாவட்டங்கள் இருக்கிற ஜான் பாண்டியன், இன்னும் இருக்கிற இங்க இருக்கிற புதிய நீதி கட்சியை சார்ந்த ஏசிஎஸ், இவங்களெல்லாம் சேர்த்துக்கிட்டீங்க. முதலியாரு, வன்னியாரு, இன்னும் மற்ற இன்னும் பல கட்சிகள், நாடார் கட்சி, சாதிரியான கட்சிகள் தானே, தேவேந்திர வேலை, இவங்கெல்லாம் சேர்த்துக்கிட்டீங்க. எல்லா சமுதாயத்தையும் நீங்க சேர்த்துக்கிட்டீங்க. அப்பதான் நீங்க சொல்றீங்க என்னன்னு கேட்டா, இந்த ரிடக்ஷன்லாம் சொல்றீங்க 30%, 50%. 30 சொன்னாரு. அப்புறம் இல்ல 50 வச்சீங்க. புட வியாபாரி தானே சார், புட வியாபாரி மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. நான் என்ன கேட்கறேன்னா, நீங்க எவ்வளவு சீமான் சொன்னது என்ன தனித்து, இப்ப கூட உங்க வாயில வரல. இல்ல நீதான் மாவீரனாச்சு, நடைபயணம் பண்ணி கழட்டிட்டு பிடிங்கிட்டல. இப்ப சொல்லு, தனித்தே போட்டிடலாம். சீமான் தனித்து தானே போட்டிடுறாரு. இண்டிவிஜுவல் ஒரு வார்த்தை சொல்லிருக்காரு. ஐபிஎஸ் படிச்சவங்களுக்கு அர்த்தம் தெரியாதா? தனித்து போட்டியிடும் சொல்லுங்க. 2026 வச்சுக்கலாம். அண்ணன் சீமான், நம்ம 2026 வச்சுக்கலாம் சொல்ல வேண்டியது தானே. நேரடியா உனக்கு பதில் சொல்ல திராணி இல்ல. நேரம் என்ன செஞ்சா இப்படி ஒரு பதில சொல்லிட்டு நேரம் விஜயலட்சுமி கிட்ட போயிட்டேன். இல்ல, இது ஒருவேளை 3வது இடத்தை பிடிக்கிறதுக்கு யாருங்கிற போட்டியில இப்ப தேர்தலுக்கு முடிய ஆரம்பிச்சிச்சா சார்? 3வது இடம் நான் மீண்டும் கூட சொல்றேன் சார். 3வது இடம் நீங்க யார வேணா சொல்லுங்க. கண்டிப்பா 3வது இடம் கேட்டா, நீங்க வாக்கு எண்ணிக்கை நீங்க எப்படி வேணா வச்சுக்கோங்க. சீமானுக்கு தான் 3வது. ஏன்னா இங்க யாரும் தனித்து போட்டி இல்லைல்ல. நீங்க பாட்டாளி மக்கள் கட்சியும் சொல்ல முடியாது, பிஜேபியும் சொல்ல முடியாது. நாங்க 3வது இடம் சார். கூட்டணி இல்ல நீங்க இருக்கிறீங்க. என்ன கேட்டா சீமான் முதல் இடம் சொல்லுங்க. எல்லாருமே கூட்டணி தான் இருக்கீங்க. திமுக கூட்டணி, அண்ணா கூட்டணி, எல்லாரும் கூட்டணிங்க. தனித்து போட்டிடுங்க வாங்க. சீமான் சவாலுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் கூட இருக்கட்டும், வாங்க தனித்து போட்டிடுங்க. நீங்க எல்லாம் ஒரு கூட்டணி இருக்கிறீங்க. அவர் என்ன சொல்றாரு? பிஜேபி நேரடியா சொல்றாரு. பிஜேபி மட்டும்தான் சொல்றாரு, தனித்து போட்டிட்டு என்னை விட கூடுதலா வாக்கு வாங்கிட்டா நான் கட்சியை கழிச்சிட்டு போறேன்ற எந்த ஒரு என்ன சொன்னா ஒரு திட்டமிட்டு ஒரு வன்மத்தோடலாம் சொல்லவே இல்லை. சவால் இது, கபடமற்ற சவால். ஏன் நம்பிக்கை மக்கள் மேல பாத்தீங்கன்னா அவருக்கு உள்ள நம்பிக்கை சார். மக்களுக்கு அவர் மீது உள்ள நம்பிக்கை. இந்த நம்பிக்கை மட்டுமே அடிப்படையா வச்சு சொல்றாரு. உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருந்ததுன்னா நீங்க தனித்து போட்டிட்டு இருக்கலாமே. ஈரோடு பை எலெக்ஷனே உங்களால தனித்து போட்டிட முடியல. நீங்க தான் பெரிய வித்வான். நீங்க தேசிய கட்சி, எல்லா அதிகாரமும் உங்ககிட்ட இருக்கு, அரசோட எல்லா இயந்திரமும் உங்ககிட்ட இருக்கு. ஒரு பை எலெக்ஷன் கூட உங்களால நிக்க முடியல. அப்புறம்
இல்ல அவர் என்ன சொல்றாருன்னா, நாங்க திராவிட கட்சிகளை நாங்க தான் எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா திராவிட கட்சி எதிர்க்கிறதுல வந்து சீமான் சரியான நபரா இல்ல வந்து அண்ணாமலை சரியான நபரா? சீமான் தான் சரியான நபர். இது வரைக்கும் திராவிட கட்சியில கூட்டணியில இல்லை. இவங்க கூட்டணியில போனவங்க தானே. ரைட் பர்சன் இந்த ராங் பார்ட்டி சொன்னது யாரு? கலைஞர் தானே சொன்னாரு. வாஜ்பாய் சொன்னார்ல, கூட்டணியில போனவங்க தானே. திராவிட கட்சியில கூட்டணி வச்சவங்க தானே சார் இவங்க. இன்னைக்கு திடீர்னு நீங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து தனித்து போட்டிட்டீங்களா நீங்க? நான் கேட்கிறேன். உங்களுக்கு என்னன்னா வந்து நோட்டா கிட்ட தோத்து அசிங்கமாயிடக்கூடாது. அண்ணாமலைக்கு எப்படியாவது அந்த மாநில தலைவர் பதவியை தக்க வச்சுக்கணும்ன்றது எண்ணம். கடைசி நேரத்தில் போய் வந்து பாத்தீங்கன்னா வந்து நான் கேட்கிறேன், நீங்க சொல்லுங்க. இப்போ யார் வந்து முதல்ல சந்திச்சது? அண்ணாமலை போய் வந்து டாக்டர் ஐயாவை சந்திச்சாரா? டாக்டர் ஐயா வந்து குடும்பத்தோட போயிட்டு அண்ணாமலை சந்திச்சாரா? நீங்க சொல்லுங்களேன். இவங்க தான் போய் பார்த்தா பின் என்ன பின்ன நேரடியா சொல்றேன். டாக்டர் ராமதாஸ் காலை நக்கி கூட்டணி வச்சுக்கிட்டு இப்போ நீ சீமானை பார்த்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா 50% ரிடக்ஷனு 30% வந்து ரிடக்ஷன் சொன்னா என்ன அர்த்தம்? நோட்டா கிட்ட தோத்துருப்பீங்க நீங்க. டாக்டர் நான் சொல்றேன், இப்ப ரிசல்ட்டே வரல. யார் ஜெயிக்கிறாங்க தோக்குறாங்கன்னு கூட வச்சுப்போம். நீங்க வாங்கின வாக்குகள் வந்து பாத்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி வந்து தயவுல அவங்க போட்ட பிச்சை, பாட்டாளி மக்கள் கட்சியோட தொண்டருடைய உழைப்புல வாங்கின ஓட்டு, உனக்கு எங்க ஓட்டு? தனித்து நின்று போட்டிட்டு வந்து வாக்கு சதவீதத்தை காட்ட முடியுமா? நோட்டா கிட்ட தோத்த கட்சின்னு சொல்லிட்டு சரித்திரம் வாய்ந்த புகழ்பெற்ற கட்சி ஒரு கட்சி. இது சரித்திர புகழ்பெற்ற கட்சி. நோட்டா கிட்ட தோத்து இப்ப நீங்க நோட்டா ஜெயிக்கிறீங்கன்னா அதுவும் பாட்டாளி மக்கள் கட்சி போட்ட பிச்சை தானே. பேசும்போது சொல்றாரு விஜயலட்சுமியை பிடிச்சி கொண்டு வர்றாரு. ஏன் அண்ணாமலை அவர்கள் வந்து விஜயலட்சுமியை கொண்டு வரணும்? சீமானை எதிர்க்கிறதுக்கு ஏன் இதெல்லாம் புரியுது அவங்களுக்கு? நக்கல் அடிக்கிறாராமா, கிண்டல் அடிக்கிறாராமா. என்னன்னா நீங்க வந்து விஜயலட்சுமிக்கு முதல்ல பதில் சொல்லிட்டு வாங்க. எதுக்கு எதிராக பதில் சொல்றது? இந்த இடத்துல ஒரு ஞாபகப்படுத்துறேன் உங்களுக்கு. சுமார் ஒரு 30 வருஷம் இருக்கும். ஜெயலலிதா அவர்கள் வந்து அரசியலுக்கு வந்த காலகட்டம். இப்போ வந்து என்னன்னா கலைஞருக்கும் இவங்களுக்கும் பெரிய வாக்குவாதங்கள் நடக்குது. அப்போ இந்த சோபன் பாபு விவகாரம் வந்து பெருசா எடுத்து பேசப்படுது. அந்த டைம்ல இந்த அம்மா ஒரு வார்த்தை சொன்னாங்க, கருணாநிதியே. அது வரைக்கும் அவங்க வந்து கலைஞரோட அப்பதான் கருணாநிதின்ற அந்த ஒருமையில பேசுறாங்க. கருணாநிதியே தனிப்பட்ட வாழ்க்கைக்கு போகாத, பொது வாழ்க்கைக்கு வா. இந்த மட சாம்பிராணி அண்ணாமலைக்கு அதான் நான் சொல்றேன். நீ தனிப்பட்ட வாழ்க்கைக்கு போகாத, பொது வாழ்க்கைக்கு வா. நான் கேட்கிறேன், நீங்க வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கலாமா உங்க வரலாறுலாம்? நான் கேட்கிறேன், நீங்களாம் ஏகபத்தினி விரதனா? அண்ணாமலை வந்து ஏகபத்தினி விரதனா? சொல்லுங்க, நம்ம பேசலாம்ல. முதல்ல இந்த பாஜக அந்த தலைமை அலுவலகத்துக்கு தமிழ்நாட்டில் காமாலயம் தானே பேராச்சு. எப்போ ஆச்சு? அண்ணாமலை பதவி வந்த பிறகுதான் அந்த பேர் வந்தது. அப்புறம் இந்த திருச்சி சூர்யாவும் இந்த டெய்ஸி டாக்டர், பா என்ன வார்த்தைகள்! அந்த அளவுக்கு இலக்கியமா வந்து கெட்ட வார்த்தையை பேசியே இருக்க முடியாது. காது கூசம். அந்த மாதிரியான வந்து இது வரைக்கும் தமிழ்நாடு அரசியல்ல இவ்வளவு ஆபாசமா யாரும் பேசுனதே இல்லை. வெக்கம் மாநிலம் மறுபடியும் அவனுக்கு கட்சியில வேற சேர்த்துக்கிட்டான். சூர்யாவை தான் சொல்றேன், திருச்சி சூர்யா, சிவாவுடைய பையன். அவ்வளோ ஆபாசமா பேசினான். 6 மாசத்துக்கு ஒப்புக்கு தப்பான அவனை நீக்கிற மாதிரி ஒரு சீரை கிரியேட் பண்ணிட்டு மறுபடியும் அவனை சேர்த்துட்டு, உனக்கு வெக்கம் மானம் இருந்தா நீ போய் விஜயலட்சுமி பத்தி பேச முடியுமா? நீங்களாம் ரொம்ப யோக்கியமா ஏகப்பட்ட விரதங்களா இருக்கா? நான் கேட்கறேன். அப்படியே கண்ணை மூடின்னு போயிடுவாங்க அப்படியே பெண்கள் வந்தா. நான் இது வந்து நீங்க அரசியல் ரீதியான சவால் வருது சார். அவர் அரசியல் தான், நீ அரசியலை பேசுங்கடா. தனிப்பட்ட வாழ்க்கை நீங்க எவன் தனிப்பட்ட வாழ்க்கை நீங்க ரொம்ப காயத்ரி நகரம் போல இங்க வந்து பிச்சு ஓடி போயிடுச்சு உங்ககிட்ட இருந்து. உங்களெல்லாம் நம்பி வந்து திருமாவளவன்லாம் அவ்வளோ வந்து தைரியமா சாடின பெண்ணை ஒரு கட்டத்துல வந்து உங்களை விட்டுட்டு அதிமுக சேஃப்டின்னு போயிடுச்சு. அண்ணாமலை அதோட என்னன்னு சொல்லிட்டு போச்சு, அண்ணாமலை தலைமையில வந்து பெண்களுக்கு பாதுகாப்பே என்னன்னு சொல்லிட்டு போச்சு. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இவர் யோகியர் ஓவரா தெரியல. ஓவர் நைட்ல வந்து நம்ம கொச்சப்படுத்த கூடாதுன்னு நம்ம பாக்குறோம். நீ ரொம்ப யோக்கியமா நீ வந்து விஜயலட்சுமி வந்து பதில் சொல்லிட்டு வேணா. தனிப்பட்ட பிரச்சனை அது. விஜயலட்சுமி ஒரு அரசியல் கட்சி தலைவரா? முதல்ல அறிவு வேணா உனக்கு? ஐபிஎஸ் படிச்சு பாஸ் பண்ணியா இல்ல பிட் அடிச்சு பாஸ் பண்ணியா? நான் கேட்கிறேன். இப்ப நாம பேசலாம்ல. நீ கூட தான் சொன்னேன் கதவெல்லாம் திறந்து வைப்பேன் குஷ்பு வந்தார். அது நாங்கள் எப்படி வேணாலும் புரிஞ்சுக்கலாம்ல. ராத்திரியா வந்து பார்த்தீங்கன்னா ராஜியா வந்து கட்சி வந்தா நீ சேர்த்துக்கிட்டேன். அப்போ அதுக்கு நாங்கள் வந்து தப்பிதம் கற்பிக்கலாமான்னு தான் கேட்டேன். ரொம்ப யோகிய மாதிரி பேசிட்டு இருக்கிற. அரசியல் ரீதியா வருதா? சீமான உங்களால எதிர்கொள்ள திராணி இல்லை, தெம்பு இல்லை, வக்கு இல்லை, வலிமை இல்லை. உடனே நீ வந்து பார்த்தீங்கன்னா வந்து விஜயலட்சுமிக்கு பதில் சொல்லிட்டு வான்னு சொல்ற. தப்பான பேச்சு. தனிப்பட்ட வாழ்க்கையே பேசுவார். தனிப்பட்ட இது அவர் பர்சனல் விஷயம் சார். ஆனா எப்படியும் ஜூன் 4 தெரியும்ல. நான் என்ன சொல்றேன் சார், விஜயலட்சுமி நான் பச்சையா சொல்றேன் சார். நீங்க எப்படி வேணாலும் நீங்க எடுத்துங்க சார். விஜயலட்சுமி வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய தனிப்பட்ட பிரச்சனை பேசுறாங்க. திருப்பி அவங்க வந்து பாத்தீங்கன்னா அதில் நீ யாரு உள்ள நுழைத்துங்க. விஜயலட்சுமி இஷ்டப்பட்டாங்க, சீமான் கஷ்டப்பட்டாரு, நீ எங்க நஷ்டப்பட்ட? அண்ணாமலை எங்க நஷ்டப்பட்டாரு? நான் கேட்கிறேன். இது எதுக்கு நீ வந்து பேசுற? சவால்னா நீ நேருக்கு நேரு வா. இப்படிதான் உங்களுடைய பேச்சுக்கள் எல்லாமே இருக்கு. கொஞ்சம் பொறுங்க, ரிசல்ட் வரட்டும். இப்பவே உங்ககிட்ட பாதி கட்சி கிடையாது.
சீமான் கிட்ட நான் தான் சொல்றேனே, இப்ப நீ சீமான்ட்ட மோதுறல, இப்போ உங்ககிட்ட பாதி கட்சி கிடையாது தெரியும்ல, பிஜேபியில பாதி கட்சி அண்ணாமலை கிட்ட கிடையாது, தெரிஞ்சாச்சு. அங்க மேல ரிசல்ட்டுக்காக வெயிட்டிங்ல இருக்கிறாங்க. அப்போ யார் ஓட விடுவாங்க நீங்க, இந்த அண்ணாமலை யார் ஓட விடுவாங்க நீங்க நினைக்கிறீங்க? சொல்லுங்க பார்க்கலாம், யார் ஓட விடுவாங்க? நிச்சயமா திமுக இல்ல, அவங்க வேடிக்கை பார்ப்பாங்க. ஓட விடுறது அண்ணா திமுக தான். அண்ணா திமுக தொண்டர்களே ஓட விடுவாங்க. ஏன்னா நீ அவ்வளவு பேசுற, நீ நாங்க வந்து சீமான் கைத்தட்டி சிரிச்சுப்பா, சீமான் அப்போ கூட உனக்கு சப்போர்ட்டா பேசுவார். சொல்ல முடியாது. சீமான் வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, யார் பாதிக்கப்பட்டாலும் குரல் கொடுக்கணும். உங்களை மாதிரி நையா நீ நக்கல் பண்ணக்கூடிய ஆள் சீமான் கிடையாது. யாருக்கு நெருக்கடி வந்தாலும் அப்போ தம்பி அண்ணாமலை கூட சொல்றாரு. நாம் தமிழ் கட்சிக்கும் அண்ணாமலை எதிரி ஆயிட்டாரு. அதுதான் சொல்றேன். இப்ப நீங்க வந்து அரசியல நீ நீ வந்து நீ எடுத்தது என்ன? 1000 கோடி சொத்துன்னு சொல்றாங்க. எந்த அளவுக்கு அது உண்மைன்னு தெரியல. எந்த பதவியிலுமே இல்லை. நீ வெறும் மாநில தலைவர் பதவியிலே நீ 1000 கோடி வச்சிருக்கிறேங்கிறாங்க. எப்படி வருது 1000 கோடி சொல்றாங்க, தகவல் வருது. எந்த பதவியும் இல்லை. காலகாலமா கஷ்டப்பட்ட எச் ராஜா இவங்க எல்லாம் திராவிட கட்சியில எதிர்த்து அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. நீ வந்து இன்னும் 4 வருஷம் அவ்வளவுதான். காலகாலமா பொன் ராதாகிருஷ்ணன் அவங்கெல்லாம் வந்து 4 கோடி ரூபாய்க்கு ஏதோ இந்த எலெக்ஷன் டைம்ல ஏதோ பணம் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு அதை கையாடல் பட்டார் சொல்லிட்டு எவ்வளவு அசிங்கப்படுத்துறீங்க எச் ராஜாவை. அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு போறாங்க. இன்னைக்கு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா மற்றவங்களாவது கவர்னர் பதவி வாங்கி அனுபவிக்கிறான். இருந்தாலும் ஒண்ணுமே இல்லை, வாயில பேசுறது தான். இன்னைக்கு வரைக்கும் ஒன்றும் இல்லை. ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 1000 கோடி சொல்றாங்க, தகவல் வருது. அண்ணாமலை கிட்ட 1000 கோடி வரைக்கும் சேர்த்துட்டாருன்றாங்க. அது பேச வைக்கிறது இல்லை. எப்படி வந்துச்சு? யார் கொடுத்தாங்க? இங்க அங்க வந்து உருட்டி மிரட்டி தப்பு சார். தனிப்பட்ட வாழ்க்கையை நீங்க வந்து பேசாதீங்க. அரசியல் ரீதியா நீங்க விமர்சனம் பண்ணுங்க. ஒருத்தரை வந்து பர்சனல் இதுதான் இவங்க நிறைய பண்றது. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தர் அரசியல் ரீதியா எதிர்கொள்ள முடியலன்னு வச்சுக்கோங்களேன், உடனே அவனுக்கிட்ட அவனை பர்சனல் லைஃப்ல அட்டாக் பண்ண, அவனை அசிங்கப்படும். சீமான் இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இதெல்லாம் தொடச்சி தூக்கி போட்டு போயிடாரு. சீமான் கேட்ட வார்த்தைக்கு இது வரைக்கும் உங்ககிட்ட தெளிவான பதில் இல்லை. 4 கழுதை இந்த பக்கம் ஒரு 4 கழுதை அந்த பக்கம் 4 கழுதை உட்கார வச்சு கேட்க பக்கன்னு திட்டா போச்சா? நீ தனித்து போட்டின்றதே உனக்கு புரியல இது வரைக்கும். இப்போ புரியுதுங்களா? நீ ஒன்று பிரிட்டிஷ்காரனா இருக்கணும் இங்கிலீஷ் புரியறதுக்கு, இண்டிவிஜுவல். அல்லதுன்னா நீங்க வந்து இந்தியனா இருக்கணும், இல்லை தமிழனா இருக்கணும், உனக்கு தமிழ் புரியும் தனித்துன்றதுக்கு. அப்ப என்ன அர்த்தம்? உனக்கு ரெண்டுமே புரியலன்னா நீ ஒரு கலப்பின மாடுன்னு அர்த்தம். யாரா இருந்தாலும் சொல்றேன். ஆங்கிலமும் புரியல தமிழும் புரியலன்னா அரை குறைமா புரியுதுன்னா உனக்கு, நீ பிரிட்டிஷ்காரனுக்கு கலப்பின மாடுன்னு அர்த்தம், கலப்பினத்துல பிறந்தவன் அர்த்தம். இப்ப புரியுதுங்களா? ஒண்ணு அம்மானா புரியணும், இல்லை அம்மானா தெரியணும். ரெண்டுமே தெரியலன்னா என்ன அர்த்தம்? பேச்சுக்கள் வந்து ஒழுங்கா இருக்கணும். நீங்க தனிப்பட்ட வாழ்க்கையை நீங்க சார்னா எவ்வளவு நோண்டலாம் தெரியுமா? நாம் தமிழர் தம்பிங்க, சீமான் தம்பிங்க 4 தலைமுறை தோண்டி எடுத்து திட்டுவானுங்க. அப்புறம் பார்த்து பேசுவோம். 4 தலைமுறை தோண்டி எடுப்பானுங்க. நீ தனிப்பட்ட வாழ்க்கைக்கு போயிட்டுனா அதான் செய்வான். நாளைக்கு ஏன் நான் கூட சொல்றேன், அண்ணாதிமுக தொண்டர்லாம் வெறியா இருக்கானுங்க. நீ அவ்வளவு பேசிட்டு இருக்கிற இந்துத்துவா, ஜெயலலிதா வந்து இந்துத்துவாதின்ற உனக்கு என்ன வரலாற்று? ஜெயலலிதா பத்தி தெரியும். நீ என்ன சமுதாயத்துக்கு நீங்க பார்வையில பேசுறியா? நீ சொல்லுங்க. ஜெயலலிதா வந்து பிராமணரு, அதனால நீங்க இந்துத்துவம் சொல்ற முட்டாள், அறிவு கட்டணும். ஜெயேந்திரன் சரஸ்வதி தூக்கி உளுத்தி வச்சு யாரு? சாமியார் தூக்கி யார் வச்சு? பின்ன எந்த கணக்குல நீ சொல்ற? கல் அனுப்புனா, ராமர் கோயில் கட்டுறது கல் அனுப்புனா அவங்க இந்துத்துவவாதி. அப்ப நோம்பு கஞ்சி சாப்பிட்டாங்களா? அப்ப அவங்க யாரு? சொல்லு. நோம்பு கஞ்சி சாப்பிட்டாங்கல்ல, அது புத்தி இருக்கா சார்? பைத்தியம், அறப்பைத்தியம். முழு பைத்தியத்தோட நம்பலாம். கீழ்ப்பாக்கத்தில் இருக்கிற கொண்டு போயிட்டு நீங்க வந்து பாஜக கமலாலயத்தில் போய் கொண்டு போய் உட்கார வச்சா பின்ன இப்படிதான் பேசுவான். தனிப்பட்ட வாழ்க்கையை வந்து பேசக்கூடாது சார். பர்சனலாக அது வந்து அவங்க வாழ்க்கையில எவ்வளோ இருக்கு சார். ஒருத்த கூட தர மாட்டான். இன்னைக்கு இருக்கிற அரசியல்வாதிகள் வந்து பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட வாழ்க்கையை நீங்க தோண்டிங்கன்னா ஒரே ஒருத்த கூட தர மாட்டான். இங்க எவ்வளவு இருக்கு தெரியுமா? அதுவும் பிஜேபியில உங்க ஆடியோ வீடியோ விவகாரமே இருக்குது. ஆடியோ வீடியோ கலாச்சாரத்தை யார் கொண்டு வந்து தமிழ்நாடு இங்க அரசியல்ல? அண்ணாமலை தான் கொண்டு வந்து. அதுதான் வந்து தம்பி சூர்யா வந்து வெளிச்சம் போட்டு காட்டினாப்புல. ஆடியோனா எப்படி இருக்கணும், ஒரு ஆடியோ வந்து எப்படி ஒரு பவர்ஃபுல் ஆடியோ எப்படி இருக்குன்றத வந்து திருச்சி சூர்யா காமிச்சாப்புல. அந்த டெய்ஸி அந்த டாக்டர் பேசுறத பார்த்தோம். அவ்வளோ தமிழ், சுத்த தமிழ், இலக்கிய தமிழ். அப்படியே கெட்ட வார்த்தை, அப்படி ஒரு கெட்ட வார்த்தை இது வரைக்கும் யாரும் அந்த மாதிரி ஒரு வார்த்தை கேட்டே இருக்க மாட்டாங்க. இப்போ உங்களுக்கு என்ன சீமானு உறுத்தலா இருக்கு. சீமானை எதிர்கொள்ள முடியல, சீமானுடைய சவாலை உன்னால எதிர்கொள்ள முடியல. நீ சரியான ஆம்பளை எதிர்கொள்ளனா நீ என்ன சொல்லிருக்கணும் கேட்டா, ஓகே அண்ணா ரெடிண்ணா, 2026 நாங்க தனித்து போட்டிடுறோம், நீங்களும் தனித்து போட்டிடுங்க சொல்லிங்கன்னா நீ சரியான ஆள். குழப்பரை போட்டு 19 தொகுதியில் நாங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து 50% ரிடக்ஷன் கொடுக்குறோம். புற வியாபாரி மாதிரி பேசிட்டு இருக்கான். புற வியாபாரி தான் அப்படி பேசுவான். 50%, 30%. எப்படி பார்த்தாலும் நீ கூட்டணி தானே இருந்திருக்கிற. நீ சொல்ல முடியுமா
இது வந்து பிஜேபிக்காக விழுந்த ஓட்டுகள் சொல்ல முடியுமா உன்னால? கூட்டணி வச்சுட்டு சீமான் சொல்ல முடியல. 10 ஓட்டு விழுட்டோம், 10,000 ஓட்டு விழுட்டோம், இது முழுக்க முழுக்க என் கட்சிக்காக விழுந்த ஓட்டு. நெஞ்சடி வச்சு சொல்ல முடியும், நீ சொல்ல முடியுமா? அப்புறம் பிச்சை எடுத்து ஓட்டு வாங்குற மற்ற கட்சியில நீ வந்து பாத்தீங்கன்னா நோட்டா கிட்ட தோக்குற கட்சி நீ. பல கட்சிகளை கூட்ட சேர்ந்து பாத்தீங்கன்னா வந்து பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்களுடைய காலை நக்கி வந்த ஓட்டு அது. அப்புறம் சீமான்லாம் எதிர்கொள்றதுக்கு உனக்கு ஒரு திராணியே கிடையாது. முதல்ல சீமான் செஞ்சு உங்ககிட்ட எல்லாம் சவால் விட்டு தான் தப்பு. முதல்ல நீ நோட்டா கிட்ட தோக்குற கட்சி, ஏதோ நோட்டாவை கவர்மெண்ட் ஜெயிக்க போறீங்க கூட்டணி வச்சதுனால, அதோட போயிட்டே இருக்கும். இங்க எப்படி பார்த்தாலும் 3வது இடம் வந்து பார்த்தீங்கன்னா சீமானு தான் சார். இல்லைன்னா வாங்க பேசலாம், எந்த கணக்கு சொல்லு உட்காரு. வாக்களிச்சவங்க அத்தனை பேரும் வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபிக்காக வாக்களிச்சாங்களா? கூட்டணி கட்சிக்கு சேர்த்து வாக்களிச்சாங்க, அவங்களுக்காக தான் வாக்களிச்சாங்க. ஊராம்புலாம் தூக்கி அம்புலன்னு சொல்லிக்கிற நீ வேலைக்கு ஆகாது. இப்போ ஒரு விஷயம் புரியுதுங்களா? அண்ணாமலை கொடுக்கக்கூடிய அந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி? விஜயலட்சுமிக்கு பதில் சொல்லிட்டு வாங்க. கடைசியா விஜயலட்சுமி என்ன சொல்லியிருந்தாங்க? கடைசியா விஜயலட்சுமி என்ன ஸ்டேட்மெண்ட்? போராட்ட அறிவிப்பை கன்னட அமைப்புகளோடு சேர்ந்து கர்நாடகாவில் நான் வந்து போராட்டம் பண்ணுவேன் சொன்னாங்கல்ல. அண்ணாமலை யாரு? கன்னடிகா. இப்ப புரியுதுங்களா? அண்ணாமலை இப்ப என்ன சொல்றாரு? விஜயலட்சுமி பதில் சொல்லிட்டு வாங்க. விஜயலட்சுமி சொல்றாங்க கன்னடெல்லாம் சேர்த்து நான் போராட்டம் பண்ணுவேன். இப்ப அண்ணாமலை இயக்குறாரு புரிஞ்சுச்சுங்களா விஜயலட்சுமியை? இதை விட என்ன ஆதாரம், தெளிவான ஆதாரம்? விஜயலட்சுமி இயக்கிறது திராவிட இயக்கங்களை வந்து இதுவரைக்கும் இயக்குது. இப்ப இந்த வார்த்தைக்கு பிறகு கேட்டா விஜயலட்சுமி இயக்கிறதே யாரு? நான் இயக்கிறது தான் சொல்றேன், நீங்களா எதெல்லாம் புரியுங்கன்னா எனக்கு தெரியாது. நான் எப்பவுமே எனக்கு இந்த ஆபாசமா பேசுறது பிடிக்காது. விஜயலட்சுமி இயக்கிறது தான் சொல்றேன். சீமானுக்கு எதிராக விஜயலட்சுமி இயக்கிறது யாரு? அண்ணாமலை. அவங்க சொன்ன ஸ்டேட்மெண்டோட இதை ஒத்து பாருங்க சார். கர்நாடக அரசியல்ல வந்து பாத்தீங்கன்னா யாருக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்வால்மெண்ட் இருக்கு? அண்ணாமலைக்கு. கன்னடம் தான் கிட்டத்தட்ட வச்சுங்களேன், ஏன்னா அவன் சொன்ன ஸ்டேட்மெண்டே இருக்கு. இப்ப விஜயலட்சுமி சொல்றதை சேர்த்து பாருங்க சார். அப்ப விஜயலட்சுமி வச்சு நீ ஏற்கிற, மிரட்டுற, இதுக்கு வேற வேலை செஞ்சுட்டு போயிடலாம். இவ்வளவு நேரம் உங்க நேரத்தை எங்களுக்காக நன்றி சார்.